ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரமும் பிக் பாஸ்ல என்னென்ன ஹைலைட்டான விஷயங்கள் நடந்துச்சு, அப்புறம் டைரக்டர் நம்மளை எப்படி எப்படியெல்லாம் வச்சு செஞ்சாரு அப்படின்றத பார்க்க போறோம். இதே மாதிரி போன வாரமும் பிக் பாஸ் டைரக்டர் என்னென்ன தவறு செஞ்சாரு, என்னென்ன விஷயத்த மிஸ் பண்ணாரு அப்படின்றத சுட்டி காட்டி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை போய் பாருங்க. இந்த வாரம் 6th வீக்ல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிந்து மாதவியை உள்ள விட்டுட்டீங்க. நீங்க எதுக்கு பிந்து மாதவியை உள்ள கொண்டு வந்தீங்கன்னு அஸ் எ வியூவரா எல்லாருக்கும் கிளியரா தெரியுது. கேம் ஃபுல்லா ஒன் சைடட் ஓவியாக்கே போயிட்டு இருக்கு. ஓவியாக்கு ஈக்குவலா பிந்து மாதவியை கொண்டு வர நினைச்சது தப்பு இல்ல, நல்ல மூதான். ஏன்னா ட்ரிகர் சக்தி, நடன சூறாவளி காயத்ரி, இந்த 3000 கேர்ள் ஃபிரெண்ட்ஸோட வாழ்ற ஸ்னேகன், எப்ப பார்த்தாலும் எக்ஸசைஸும் முட்டையுமா இருக்கிற கணேஷ், இவங்க எல்லாம் என்னதான் முட்டினாலும் ஆடியன்ஸ் இவங்களை எல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இப்பே வின்னர் யாருன்னு டிசைட் கூட பண்ணிட்டாங்க. ஏன் சாமி இந்த வாரம் யாரையும் கேப்டனாகவே வைக்கல? ஒருவேளை இவங்க இருந்து ஒண்ணுதான் இல்லாட்டி ஒண்ணுதான், இவங்க திருந்துற மாதிரி காணும் அப்படின்னு கேப்டன் பதவியே கேன்சல் பண்ணிட்டீங்களா? இந்த வாரம் நாமினேஷன்ல 3 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. வழக்கம் போல ஜூலி, ஓவியா, வையாபுரி எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டாரு. நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி நடத்த பாருங்க. எல்லாரும் தப்பிச்சுட்டே வராங்க, கிளியரா தெரியுது. ஹிந்தி கன்னடாலாம் நாமினேஷன்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். கண்டஸ்டன்ஸால யோசிக்கவே முடியாது, நிறைய பேர் மாட்டுவாங்க. ஆனா பிக் பாஸ் தமிழ்ல நாமினேஷன் ப்ராசஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. கம்மி பேரா தான் நாமினேட் பண்றீங்க, மிச்சவங்க எல்லாம் ரிலீவ் ஆயிடுறாங்க. அவங்க டாஸ்க்லயும் ஒரு எஃபெக்டும் போட மாட்டேன்றாங்க. பாக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டா இருக்கு. அட்லீஸ்ட் அதிக பேரை நாமினேட் பண்ண வச்சு எல்லாருக்கும் பயம் வரும். டாஸ்க்லயும் கொஞ்சம் எஃபெக்ட் போடுவாங்க, எங்களுக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பிக் பாஸோட ஃபேவரட் டாஸ்க் லக்ஸுரி பர்த்டே டாஸ்க்குள்ள போவோம். டாஸ்க் பாத்தீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் டாஸ்க். இது நமக்கு ஒன்றும் புதுசு இல்ல. போன 5 வாரம் என்ன செஞ்சாங்களோ அதே இப்ப கிரீன் யூனிஃபார்ம் போட்டு நம்மள செஞ்சுட்டாங்க. இந்த டாஸ்க் டிசைன் பண்ணவருக்கு கிளாப் கொடுத்தே ஆகணும். அவர் எங்கேயோ போக வேண்டியவர். வழக்கம் போல இந்த டாஸ்க்கும் 2வது நாளே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. இதை காம்பன்சேட் பண்ண உங்க ஸ்பான்சரோட ஐட்டம்ஸ் வச்சு சமையல் டாஸ்க் கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணிடுறீங்க. இந்த வாரம் பார்த்ததுல உங்க மோட்டோ கிளியரா தெரியுது. ஓவியாக்கு நெகட்டிவ் ஷாட் மட்டும் தான் காட்டணும்னு முடிவு பண்ணி, அதோட ரீசன் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓவியாக்கு மட்டும் தான் அதிக ஃபேன் பேஸ் இருக்காங்க, அதை நீங்க ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்றீங்க. அதுக்கு நீ இவ்வளவு சீப்பாவா காட்டுவீங்க? இதே மாதிரி பரணியா மென்டல் டிசார்டர் மாதிரி காமிச்சு வெளியே அமிச்சிட்டீங்க. ஓவியாவும் இதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இதே மாதிரி காயத்ரியை ரொம்ப நல்லவங்களா காட்ட ட்ரை பண்றீங்க. ஆனா இதெல்லாம் நம்புறதுக்கு ஜனங்க முட்டாள் இல்ல. இப்பவும் ஜனங்க ஓவியாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காயத்ரியை வெறுக்கிறவங்க வெறுத்துட்டு தான் இருக்காங்க. உங்க பருப்பு வேகல. உங்க சீப் டிஆர்பி கோசரம் அடுத்தவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணாதீங்க. இப்படியே போயின்னு இருந்துச்சுன்னா பாக்க நம்மளுக்கு தான் மென்டல் டிசார்டர் வந்துடும் போலயே. இந்த 6 வாரத்துல இதுதான் மகா மட்டமான வாரம். எப்பவுமே டாஸ்கே பண்றது இல்ல, எப்ப பார்த்தாலும் வம்பு மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. நேற்று ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, ஓவியா வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி பீப்புள் சப்போர்ட் இருக்கிறவங்க எல்லாம் வெளியே அமிச்சு நீங்க யாரதான் வின்னர் அனௌன்ஸ் பண்ண போறீங்க? அன்னைக்கு பரணி, இப்ப ஓவியா. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா நடன சூறாவளி காயத்ரியா வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டு ட்ரிகர் சக்தி ரன்னர் அப்பா அனௌன்ஸ் பண்ண போறீங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சப்பறம் ஜோடி நம்பர் 1க்கு ஜட்ஜா ஆக்க போறீங்க. உங்க சேனல் ரொம்ப நல்லா இருக்கும், வாழ்த்துக்கள். ஆனா ஜனங்க பாத்தீங்கன்னா ஓவியாவும் வெளியே போயிட்டாங்க. அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸும் வரது இல்ல. மெகா சீரியலே மேல்னுட்டு இனிமே ராதிகா சீரியலோ இல்லன்னா ரமகிருஷ்ணா சீரியலோ உட்காந்து பார்க்க போறாங்க. உங்க டிஆர்பிக்கு பெரிய பல்பா கிடைக்க போகுது. இன்னும் என்னென்ன கர்மத்தை காட்ட போறாங்களோ அடுத்த வாரம் பார்ப்போம். போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு.